வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதும் தாங்கள் அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 13/3/5126 நாள் 27/6/2025 வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், வாராகி அம்மன் ஆஷாட நவராத்திரி 2ஆம் நாள் உற்சவம். சாட்சாத் ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரி ஆடி மாதத்திலே, அதாவது ஆனி மாதம் அமாவாசை கழிஞ்சிருத்துனாக்க மறுநாள்லேருந்து ஆடி மாதம்தான். இது தெய்வங்கள், தேவர்கள் இவர்களுக்கெல்லாம் பொருந்தும், அவளுக்கெல்லாம் அதே தான். ஆனால் தான் சொல்கிறதே, சாந்திரமானக்காரர்களாக பிறந்தவர்கள்லாம் தேவர்களினுடைய அம்சத்தில் வர தெய்வத்தின் அம்சத்தில் வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது தர்மசாஸ்திரத்திலே. ஆகவே தான் இந்த ஒரு சில சமயம் பார்த்தேன்னாக்கா ஆடி மாதத்தில் வரும், ஒரு சில சமயம் பார்த்தேன்னா ஆனி மாதத்துலேயே வரும். காரணம் என்னன்னாக்கா, 2 பௌர்ணமி வந்துருத்தோம்னா ஒரு வருஷத்தில் ஒரு மாதத்தில் 1ஆம் தேதி பௌர்ணமி, 30ஆம் தேதி, 31ஆம் தேதி பௌர்ணமி அப்படின்னு வந்துட்டோம்னா, அப்போது அந்த வருஷத்தில் ஆடி மாதத்தில் தான் இதில் வரும், ஆனி மாதத்தில் வந்துடும். ஆனால் 2 அமாவாசை வருது அப்படின்னாக்கா ஆடி மாதத்தில் தான் வரும் இந்த ஆஷாடம் வராது. இதுதான் வித்தியாசம். இரண்டாவதாக இன்றைய தினம் காலை 10:11 மேல் நாள் முழுவதுமே மரணயோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை 10:11 மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வெள்ளிக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட மாதம் ஆனி மாதம் 13/3/5126 நாள். ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் 27/6/2025. சூரிய உதயமானது காலை 5:56 அயனம் உத்தராயணே. ருத்து கிரீஷ்ம ருத்து. மாசமானது ஜேஷ்ட மாசே ஆனி மாதம் மிதுன மாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்விரை. திதியானது துதியாம், துதியை திதி. 20 நாழிகை 29 வினாடி. பிற்பகல் 2:08 வரை.
அதன் பிறகு திருதியை திதி. இன்றைய சிராத்த திதியானது திருதியை திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக, அதாவது சூரிய வம்சாவளிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது ஜேஷ்ட மாசே ஆனி மாதம் மிதுன மாசே சுக்லபக்ஷ வளவிரை திருதியை திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆனி மாதம் சுக்லபக்ஷ வளவிரை திருதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக, அதாவது சந்திரவம்சாவளிகள், சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே சுக்லபக்ஷ வளவிரை திருதியை திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் சுக்லபக்ஷ வளவிரை திருதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். இன்றைய வாசனமானது பிருகவாசனை, கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது புனர்வசு நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 10:38 காலை 10:11 வரை. அதன் பிறகு புஷ்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. நாள் முழுவதும் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஆனி மாதத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்றர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்றைய காலை 10:11 வரை சித்த யோகம். அதன் பிறகு நாள் முழுவதுமே மரண யோகம். இன்றைய விசேஷம் வாராகி அம்மன் ஆஷாட நவராத்திரி 2ஆம் நாள். வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் அடிகளார் அவர்களுடைய தர்மசாலையில் மாதாந்திர பூச நட்சத்திர ஜோதி தரிசனம். அமிர்தலட்சுமி விரதம். இன்றைய ராகு காலமானது காலை 10:26 முதல் 11:56 வரை. யமகண்டமானது பிற்பகல் 2:56 முதல் மாலை 4:26 வரை. குளிகை காலமானது காலை 7:26 முதல் 8:56 வரை. நல்ல நேரமானது இன்று காலை 5:56 முதல் 8:56 வரை. சுக்கிரன், புதன், சந்திரன் ஓரைகள். காலை 9:56 முதல் 10:11 வரை குரு ஹோரை. இன்றைய தினம் காலை 10:11 மேல் மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்று காலை 10:11 மேல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம், கேட்டே நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை 4:19 முதல் காலை 10:11 வரை சந்திராஷ்டமம். மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை 10:11 முதல் மாலை 4:09 வரை சந்திராஷ்டமம். மூலம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை 4:09 முதல் இரவு 10:07 வரை சந்திராஷ்டமம். மூலம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு 10:07 முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை 4:05 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்பினோ பவந்து சுபம் அஸ்து ததாஸ்து. ததாஸ்துனா எல்லோரும் நல்ல க்ஷேமமாக இருங்கோன்னு அர்த்தம்.